ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரா ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி வந்து பருப்பு அடை தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முழு பச்சை பயிரை வந்து நல்ல புழுங்கல் அரிசியோடு சேர்த்து ஊற வச்சுக்கணும். அதோட தோல் உரிக்காத உளுந்தையும் கருப்பு உளுந்தையும் போட்டு நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து இது மாதிரி தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதோட காஞ்ச மிளகாயும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கணும். இதை மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. சீரகம், மிளகு, வெங்காயம், பெருங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து அப்படியே இந்த அரைச்சி வச்சுருக்க மாவில் கலந்து உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ வந்து அதை வந்து தோசைக்கல்லில் நம்ம வந்து கொஞ்சம் தடியாகவே ஊற்றி எடுத்துக்கலாம். அடை வந்து மெலிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கணும். எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க. நார்மல் தோசையை விட ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டு நல்லா செவக்க வந்து தோசை செவந்து இருக்கணுங்க. இதை மாதிரி சுட்டி எடுத்துக்கிட்டு அதோட சட்னியை வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். சத்துள்ள இந்த அடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.